சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கின் முக்கிய குற்றவாளியான தகாவூர் ராணாவின் குரல் மற்றும் கையெழுத்து மாதிரிகளை சேகரிக்க என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு மும்பையின் முக்கிய இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் அரசு ஆதரவுடன் லஷ்கர்-இ-தைபா அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அந்த தாக்குதலில் மூளையாக இருந்து செயல்பட்டது தகாவூர் ராணா என என்ஐஏ கண்டறிந்தது. அதுவரை கனடாவில் தொழிலதிபராக இருந்த ராணா அமெரிக்காவில் தஞ்சமடைந்தார். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அரசு பதவியேற்றவுடன் தகாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அனுமதி வழங்கியது. சில நாட்களுக்கு முன்னர் இந்தியாவுக்கு ராணா கொண்டுவரப்பட்ட நிலையில் அவரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவர் என்ஐஏ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சந்தர்ஜித் சிங் அமர்வில் ஆஜர்படுத்தப்பட்டார். என்ஐஏ தரப்பில் மும்பை பயங்கரவாத தாக்குதலில் ராணாவுக்கு முக்கிய தொடர்புள்ளது என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் ராணா முழுமையாக விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார். கேள்விகளுக்கு முறையாக பதிலளிப்பதில்லை. எனவே அவரை கூடுதல் காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஏற்கனவே காவலை 12 நாட்கள் நீட்டிக்க நீதிமன்றம் அனுமதித்துள்ள நிலையில் கூடுதல் காவலில் வைத்து விசாரிப்பது தேவையற்றது என ராணா தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் என்ஐஏ முன்னாள் கோரிக்கை விடுத்தபடி தகாவூர் ராணாவின் குரல் மற்றும் கையெழுத்து மாதிரிகளை சேகரிக்க அனுமதி வழங்கினார்.